வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு இனிய நாளில் ஒரு வித்தியாசமான கறி ஒன்று டைட் செய்யப்படும். இது வந்து லேம்ப் கறி, அதாவது லேம்ப் கறி ஒன்று வாங்கி லேம்ப் கறி செய்யப்படும். அது ஒரு வித்தியாசமாக செய்கிறது என்ன மாதிரி என்றால் பழமையிலும் பார்க்குற வித்தியாசமான முறை. முதல்ல இந்த லேம்பை நல்ல சின்ன சின்ன அளவானத்தில் ஆகலம் சின்ன பட்டினா லேம்ப் டேஸ்ட் இல்லை நாங்கள் பார்த்தது. அந்த வகையில் இந்த முறை யோசிச்சோம்னாட்டா ஓரளவுக்கு பெரிய பெரிய சைஸை வெட்டி அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா அவிக்கிறோம். இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்க்குறீங்களா தண்ணி அளவு, உப்பு, மஞ்சள் தூள், மற்றது கார்லிக், ஜிஞ்சர், இஞ்சி, கார்லிக் இதையும் போட்டு நல்லா அவிச்சிருக்கு. அவிச்சா நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு, நல்லா சாஃப்டாக வரும். இவ்வளோ சாமானம் போட்டு அவிச்சால் சொல்லி வேலையில் தானே நல்ல ஒரு சாஃப்டான ஒரு நல்ல சாஃப்டான ஒரு சாமான் வந்துட்டு. அதை வந்து உங்களுக்கு இதுக்கு பார்க்கக்கூடிய இருக்குது. இது ஒரு தாளிதம் மாதிரி செய்கிறோம். இதுக்கு என்னென்ன இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, மற்றது கார்லிக் இருக்குது, மற்றது ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டிருக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வச்சுக்கிறோம். கருவேப்பிலை நிச்சயமாக கருவேப்பிலை போட்டுருக்கு, எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இதை வந்து எடுத்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப். தண்ணியை நாங்கள் இதுக்கு ஊற்றுறோம். அவிஞ்ச தண்ணியை ஊற்றியாச்சு. பிறகு இந்த இறைச்சியில் எடுத்து உள்ளுக்கு அவிஞ்ச இறைச்சியில் எடுத்து போட போகிறோம். அதாவது இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டு முதல்ல அவிக்கிறது தான் நீங்கள் இந்த மெயின் ஸ்டெப். வந்து நல்ல சாஃப்டாக அவிக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த முதல் செய்த அந்த தாளிதத்தில் போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதில் போட்டு பாருங்கள். அதுக்குள்ளே உண்மை பார்க்கக்குள்ள தெரியும். முதல் நான் வாங்கைக்குள்ளே என்ன மாதிரி வாங்கினாங்கன்னா போன்லெஸ் லேம்ப், அது வந்து ஒரு 20 கிலோ வாங்கினான். அப்புறம் ஒரு எவ்வளோ ஒரு போன் போட்டது வந்து ஒரு 250 குவார்ட்டர் வாங்கியிருப்பார், 250 கிராம்ஸ் வாங்கியிருந்தாங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த போன் இருக்க ஒரு டேஸ்ட்டு தனிய போன்லெஸ்ஸை போடைக்க இந்த லேம்ப் கறி ஒரு சரியான இதாக வருதில்லை. நல்லா போன் முடக்கிட காடிபட்டால் நல்லா இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இது பாருங்கள். இப்போ பார்க்கவே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பாக வந்திருக்கண்டு. ஒரு கூட்ட பாருங்கள், நல்ல வடிவ தக்காளி பழம் இருக்குது, அதில் பச்சை கருவேப்பிலை இருக்குது, மற்றது எங்களுடைய என்ன பேர் இஞ்சி பேஸ்ட், கார்லிக் வந்து பேஸ்ட்டிலும் பார்க்க உண்மையான கார்லிக் போட்டால் நல்லா இருக்கும். உண்மையான கார்லிக்கை நீங்கள் அதை நல்லா இடிக்கணும். போட்டு உரல் இருக்குது, ஒரு குட்டி உரல் இருக்கிறோம், அந்த உரலில் போட்டு நல்லா இடித்து தான் செய்யக்குள்ள அது அடுத்த விலகு போகும். ஓகே, இனி மெல்லமாக இதில் வத்தப்படுவோம். நான் அப்படியே காட்டுறேன். பிறகு பத்தினா பிறகு என்ன மாதிரி வருதுண்டு. சூப்பர் கறி. இது வந்து கணக்க யூடியூப்ஸ் இதை பற்றி போட்டிருக்கணும். இந்தியன்ஸ் வந்து இதில் தமிழ்நாட்டில் ஒரு கறி என்று சொல்லிக்க இதைத்தான் சொல்லிவிடும். மல்லித்தூள் இப்போ போடுறது மல்லித்தூள். இது மட்டன் கிரேவி என்றது தான் இந்த கறியின் பெயர். நீங்கள் கூகுளில் மட்டன் கிரேவின்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் மட்டன் கிரேவி என்ற வெறும் அதே மாதிரி இப்போ நாங்கள் எடுத்தான் இதுண்ட பாருங்கள். இது யாழ்ப்பாண கறித்தூள் பவுடர், கறித்தூள் போடுறோம். இப்போ கறித்தூள் பாருங்கள். கிங்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு கறித்தூள், நல்ல ஒரு பவுடர், யாழ்ப்பாணத்து கறித்தூள்னு சொல்லி போட்டிருக்கணும். இது கொஞ்சம் மற்றதிலும் பார்க்க கொஞ்சம் விலை கூடினாலும் இட்ஸ் எ வெரி குட், வர்த் இட்.
இது உங்களுக்கு பார்க்க தெரியுது, இந்த தண்ணி வந்து ஆயில் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஆயில் மாதிரி தான். அதை நாங்கள் இதை என்ன செய்வோம்னா அந்த இறைச்சி அவிய கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். இது கொஞ்சம் தூள் காணாத போல இன்னும் கொஞ்சம் தூள் போடுறோம். இது அவிய கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் போடுறோம். சொல்லவே இல்லை, நல்ல ஒரு கறி வரப்போகுது. அதுக்கு பிறகு பால் வச்சுருக்கிறோம். இதுக்கு நாங்கள் பால் விட தேவையில்லை, ஏன்னா அதுலேயே தேவையான சுவை இல்லாமல் இருக்குது. பால் விட வேண்டிய தேவை இல்லை. பார்க்கவே உங்களுக்கு தெரியுது, நல்ல ஒரு கறி தயாராகி கொண்டிருக்கு. இதை பார்க்குறாக்கள் தவிர்த்தது பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் போடுங்கோ. நீங்கள் என்ன மாதிரி மட்டன் கிரேவி, அதாவது லேண்ட் கிரேவி கறி செய்வீங்கள்னு சொல்லி உங்களோட கருத்தையும் போடுங்கோ. மூடி விட்டாச்சு, நல்லா அவியட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட மட்டன் கிரேவி கறி உங்களோட வீட்டை சேர்ந்தீங்கள்ன்றதையும் கீழே பகிர்ந்து கொள்ளுங்கோ. இல்லாட்டி என்னோட காணைக்குள்ளே கனவேர் கீழே போட்டு விருப்பம் இல்லை, உங்களுக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா காணைக்குள்ளையும் சொல்லலாம் நீங்கள் என்ன மாதிரி அண்டையான் பார்த்தனா நல்லா இருந்துச்சு, கூடாமல் இருந்துச்சு, என்ன கரெக்ஷன் நீங்கள் சொல்லலாம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மற்றாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, நன்றி. ஓரளவு கறி தாய் கொண்டு வருது. இவருங்க இதுக்குள்ளே மீட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். மீட் மசாலா எல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. மீட் மசாலா ரைட். இப்போ நாங்கள் அங்கே கறி போய் கொண்டு கேட்கல, இங்கே இன்னொரு கேரட் சாம்பல் உண்டு. அந்த சிக்கன் கறிக்கு லேம் கறிக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கேரட் சாம்பல் உண்டு செய்ய போகிறோம். அதோட ஒரு பருப்பும் உண்டு தயாராகி கொண்டிருக்கு. அதான் இன்றைக்கு எங்கட மத்தியானத்துக்கு சாப்பாடு தயாராகி கொண்டிருக்குது. பாருங்க என்ன மாதிரி ஒரு இதெல்லாம் மிஷின் கட் தெரியுதானே, மிஷினில் இந்த வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு வெட்டி எடுத்துருக்கு. மிளகாயும் போட்டாச்சு அதுக்குள்ளே. இதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் கொஞ்சம் விட வேணும். ஏழை பாருங்க. அதே நேரத்தில் இறைச்சி கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கு அவிய வேணும். முதல் சாஃப்டாக கொண்டாடுறதுக்காண்டி ஒரு 1 மணித்தியாலத்துக்கு போட்டு சிலோ குக்கில் விட்டுருக்குறோம். சிலோ குக்கில் விட்டுருக்கு 1 மணித்தியாலத்துக்கு. இங்கே பாருங்க தயிர் போட்டு ரெடியாது. தயிரை போட்டு ஒரு சின்ன ஒரு மிக்ஸ். இது ஹோம்மேட் தயிர், வீட்டிலே தயாரிக்கப்பட்ட தயிர். இந்தியாவிலிருந்து வந்த ஒரு தயிர்ன்ற அந்த ஸ்டார்டர் வந்து இந்தியாவிலேருந்து வந்தது. கல்ச்சர்னு சொல்லுவோம் தானே, இந்த ஸ்டார்டர் அல்லது கல்ச்சர். அந்த கல்ச்சர் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. அதை வச்சு இந்த தயிர் இப்போ ஒவ்வொரு நாளும் குட்டி போட்டு கொண்டு இருக்குது. தயிர் குட்டி போட்டு வளருது, தயிர் வளருது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் முழு தயிரை முடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க வேணும். வச்சு அதுக்கு பாலை அவிச்சு போட வேணும். எங்களை தயிர் தயாரிப்பு ஃபேக்ட்ரி, தயிர் ஃபேக்ட்ரி பாருங்கள். இது ஹோம்மேட் தயிர். யாராவது பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு ஹோம்மேட் தயிரின்ற கல்ச்சர் வேணுமெண்டா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளலாம். வீட்டு நல்ல டேஸ்ட்டான தயிர். நீங்கள் கடையில் கூட இப்படி வாங்க மாட்டீங்க, அந்த மாதிரி. இப்போ பாருங்க, நான் ஒரு தயிர் ஒன்று சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சொல்லி வேலையில் அந்த மாதிரி ஒரு தயிர். இலங்கை இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரி ஒரு தயிர். ரியலாக எந்தவித அடிக்டிவ்ஸ் ஒன்றும் போடாமல் தனியாக பியோ மில்கை காய்ச்சி போட்டு செய்த தயிர் தான் இந்த தயிர். வீட்டை தயாரித்த தயிர். இதுக்கனி கொஞ்சம் என்ன சாமான், எங்களுடைய பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணுறோம். ஒரு கொஞ்சம் சாதுவான பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஆட் பண்ணுறோம். போட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும்.
பருப்பு தயார். பருப்பு பார்க்கவே தெரியுது பாருங்க, என்ன அப்படி இந்த தாளிதம் அப்படியே மிதந்து கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு சாமான. அதில் பார்க்கவே தெரியுது. இந்த மிளகாய், வெந்தயம், எல்லா சாமானும் போட்டிருக்குதுக்குள்ளே பருப்புக்குள்ளே. பருப்பை பானோட தொட்டு அடிக்கவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தாளிதமெல்லாம் போட்டு நல்ல ஒரு பருப்பு, வெங்காயம், சகல சாமானும் போட்டிருக்கு, சொல்லி வேலை இல்லையா. சொல்லு வேலையில் அந்த மாதிரி டேஸ்டான பருப்பு பாருங்க. கறி ஓரளவுக்கு சேராக வந்து ஒன்று இருக்குது. இன்னும் அவிக்க வேணும், கொஞ்சம் பத்த வேணும். எல்லாம் ஒரு பரலாக போய் கொண்டிருக்குது. சோறு இன்றைக்கு இந்த அரிசியில் தான் நெய்ச்சோறு செய்ய போகிறோம். நெய்ச்சோறு நல்லா இருக்கும். நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு சாதுவாக என்னென்று இந்த நெய்ச்சோறு தயாராக்கப்படுறது. இந்த நெய்ச்சோறுக்கு போடுறதுக்கு இருக்கிற ஸ்பைசஸை பாருங்க. இது வந்து நான் ஸ்ரீலங்காவில் வாங்கினான். ஸ்ரீலங்காவிலே இந்தியாவிலையா மறந்துட்டேன். நெய்ச்சோறு தயாராகுது. நெய்ச்சோறுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். பஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. இதில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறோம். இதில் இருக்கிற ஸ்பைசஸ் ஒண்ட என்னென்னு நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இதில் ஒரு பேக்கெட்டை தட்டி போட போகிறோம். இதில் இந்த சட்டி ஒரு முக்கிய பார்ட் எடுக்குது பாருங்க. சும்மா இட்ஸ் நாட் லைக் எ நார்மல் குக்கர். டைட்டானியம் மெட்டீரியலில் செய்யப்பட்ட குக்கர். ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக வந்து சேருவார். எல்லாம் போட்டு ஓன் பண்ணியாச்சு. நெய் விட்டாச்சு. மஞ்சள் போடப்படுது. மஞ்சள் மற்றது எல்லா கிராம்பு எல்லா வாசனை திரவியங்களும் போட்டிருக்கு. கிராம்பு, ஏலம், கருவா, ஸ்டார் போட்டாச்சு. ஸ்டார் இது சொல்லி வேலையில் நீங்கள் எப்படி சமைச்சு பாருங்க. ரைஸ், கீ ரைஸ், நெய்ச்சோறு, உப்பு எல்லாம் போட்டோம். எல்லாம் போட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு தாளிதம். அது குக்கரை பாருங்கள். நல்ல குக்கர் உண்டு. நல்ல குக்கர், டைட்டானியம் குக்கர். பாருங்கள் எல்லாம் போட்டு அவிப்பட்டுது. தாளிதம் இப்போ சூடு ஓன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நீ ரைஸு போடுறது தான். ரைஸ் வந்து இது நான் முதல் காட்டினேன் தானே, பாஸ்மதி ரைஸு. கிட்ட வைக்கணும். இவருக்கு இப்பயே நல்ல மஞ்சள் வாரர். ரைட், நல்ல ஒரு நல்லா தான் இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கேன்னு யாருங்க எல்லாம் நல்ல கூட சேர்ந்து அவிஞ்சு வேற சொல்லி வேலையில். இன்றைக்கு என்ன விசேஷம் எடுக்கலாம்? ஒரு விசேஷமும் இல்லை. சும்மா இட்ஸ் ரெகுலர் வீட்டை நாங்கள் இப்படி தான் நினையமாக செய்வோம். இப்படித்தான். இது கொஞ்சம் கஜுவும் போடமாட்டா போடலாம். கஜு ப்ளம்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். வேணுமெண்டா போடலாம்.
பாருங்கள் கஜு ப்ளம்ஸ் கஜு போட்டாச்சு. கஜு போட்டு பச்சை கஜு போட்டால் நல்லா அவிச்ச வறுத்த இல்லை ரோ கேஷ்யூ போடுறது. இப்பயே நல்ல பார்க்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குன்னா சாப்பிட்டா அப்படி இருக்கும் சொல்லி வேலையில். இந்த ஸ்மெல் வந்து இந்த வாசை இப்போ பக்கத்தில் இருக்க அப்படியே மூக்கை துளைக்கு தானே. சொல்லி வேலையில் நல்ல வாசம் வருது. என்னடா காரணமாட்டா எல்லா வாசனை திரவியங்களும் அதோட ஏங்க என்ன கறிங்க இது. சிட்னிக்கு வந்து பாருங்க, இந்த நெய் அரிசிய நெய் சோறை வந்து பாருங்க. என்ன நெய் சோறுங்க இது. நான் போட்டு அப்படியே கீழே அடிப்பிடிக்கணும் இருக்கா தண்ணி கொஞ்சம் கீழே இருக்கா கண்டி விடுவோம். கீழே என்னடா ஒரு தண்ணி பிடக்கும் முதல் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். சரி தனி அரிசி போட்டு தானே செய்கிறாங்க. இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இந்த பிறகு கிண்டக்கூடாது. பிறகு கிண்டினா சோறு உடைஞ்சுவோம். ரைட், நல்ல தீத்தம் மாதிரி இருக்குது பார்த்துக்கலாம். தீத்தக்கணியில் முருகனுக்கு செய்த தீத்தம் மாதிரி கிடக்கு. இதை மூடி விடுறான்னு வேலை. மூடி விட்டால் நீ அவிஞ்சு சாப்பிட வேண்டிய. ஆல்மோஸ்ட் கறி தயார் பாருங்க. சொல்லி வேலையில் இனி சாப்பிட்றதான் வேலை. பருப்பு நல்ல ஒரு கிரேவி சோறு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் சாரி நெய் பாஸ்மதி ரைஸ் உண்டு ரெடி. மற்றது கறி எல்லாம் ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் என்று கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் ஸ்ரீதரன், சிட்னி ஸ்ரீ. மறக்காமல் சிட்னி ஸ்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.